விஷயத்துல என்கிட்ட வந்து கேட்டு கேட்டு திரும்ப நீங்க கஷ்டப்படுத்த கூடாது. அன்புக்குரிய மாணவர்களே, எங்களுடைய வகுப்பின் தொடர்ச்சியாக தரம் 10 பாடத்திட்டத்தை சிறப்பாக்க வேண்டும், தரம் 10க்குரிய விடயங்களை பூர்த்தியாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காப்போத்த சாதாரண வகுப்பு மாணவர்களை இணைத்துக் கொண்ட விதத்தில்
தரம் 10க்குரிய மாணவர்களையும் அரவணைத்து செல்லுகின்ற விதத்தில் இன்றைய வகுப்பு அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடப்பகுதியாக அழகாக தரம் 10க்குரிய அலகு 8வது அலகு குகப்படலம் அமைந்திருக்கின்றது. குகப்படலம் அமைந்திருக்கின்றது மாணவர்களே. பாருங்கள், குகனது பேரினை கொண்டதாக இந்த குகப்படலம் காணப்படுகின்றது இல்லையா? குகன். அப்ப குகன் எனப்படுபவன் யார்? பாருங்கள், குகன் என்று சொல்லப்படுபவன் யார்? இராமனுக்கும் இவருக்கும் இடையிலான தொடர்பு என்னது? ஏன் கம்பராமாயணத்தில் கம்பர் இந்த குகனை முன்னிறுத்தி பாடியிருக்கிறார்? குகனுக்கென்று ஏன் ஒரு படலத்தை அமைத்திருக்கின்றார்? இதனை நாங்கள் சிறப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே. கம்பராமாயணத்தில் குகனுக்கு என்ன முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கின்றது? குகன் என்ற நபர் யாரு? குகனை ஏன் கம்பர் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார் போன்ற வினாக்களை நீங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நான் நினைக்கின்றேன் பாடசாலைகளில் கூட குறிப்பிட்ட சில ஆசிரியர்களினால் கூட இந்த விடயம் மாணவர்களுக்கு தெளிவாக விளங்குதலுக்கு கொடுக்கப்படுவதில்லை. பாருங்கள் மாணவர்களே, குகப்படலம் பாருங்கள். குகப்படலத்தை பார்ப்பதற்கு முன்னர், கம்பராமாயணத்தை விளங்குவதற்கு முன்னர், தமிழ் மொழியிலே ஒவ்வொரு சொற்களுக்கும் பின்னோக்கி செல்லுகின்ற அந்த சொற்களை எடுத்து ஊடறுத்து செல்லுகின்ற வரலாறுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில தான் இந்த குகன் என்ற கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், குகனது முன்னைய பிறவியில் தமிழ் மக்களுக்கு 7 ஜென்ம நம்பிக்கைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் குகனது முந்திய பிறப்பில் அவருடைய உண்மையான பெயர், நீங்க எழுதுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அன்புக்குரிய மாணவர்களே. எழுதிக் கொள்வதற்கு எழுதுகோலும் ஏடும் இருக்க வேண்டும் இல்லையா? பெண்ணொண்டும் கொப்பி ஒன்றும் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது நோட் புக் ஏதாவது வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய மாணவர்களே, குகனுடைய முந்திய பிறப்பிலே அவருடைய பெயர் சுஸ்வராவ். இந்த பெயரை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். சுஸ்வராவ். சூனா வட இசன்னா வான ராவண்ணா இவ்வண்ணா சுஸ்வராவ். சுஸ்வராவ். பாருங்கள், இவர் மிக ஆத்திரமுடைய, மிக கோபக்கார ஒரு வேடுவராக இருந்தார். ஒரு வேடுவர் குலத்திலே பிறந்தவர் தான் இந்த குகன். அவருடைய பெயர் சுஸ்வராவ். அப்ப பாருங்க மாணவர்களே, வேட்டை ஆடி வந்து தன் குடும்பத்துக்கு இவர் மான் இறைச்சி, மரை இறைச்சி, முயல் இறைச்சி போன்றவற்றை அடிக்கடி பகிர்வது, உண்ண கொடுப்பது வழக்கமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சிவராத்திரி தினத்தன்று, பாருங்க மாணவர்களே, சிவராத்திரி தினத்தன்று மிகுதியான பசி எடுத்தது அந்த குடும்பத்துக்கு. அப்ப இவரும் உரிய நேரத்திற்கு வேட்டைக்கு செல்லவில்லை. அப்ப மனைவி பிள்ளைகள் எல்லோரும் மிகுதியான பசியோடு, மிகுதியான தாகத்தோடு அவர்கள் இந்த குடும்ப தலைவனாகிய இந்த சுஸ்வராவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுஸ்வராவ் எதனையாவது கொண்டு வந்து தரமாட்டாரா என்று சொல்லி பிள்ளைகள் தந்தையை, மனைவி கணவனை பார்த்த வண்ணம் ஏக்கத்துடன் இருந்தார்கள். குடும்ப நிலையை விளங்கி கொண்ட இந்த சுஸ்வராவ் என்ன செய்கிறார் என்று சொன்னா, இந்த சிவராத்திரி தினத்தன்று காட்டை நோக்கி செல்லுகின்றார். மாலை வேளை ஆகின்றது. பாருங்கள், அந்த சந்தர்ப்பத்தில தான் ஓரளவு தெரிந்த அந்த வெளிச்சத்தின் பயனாக அங்கே ஒரு மரம் காணப்பட்டது. அந்த மரத்தினுடைய பெயர் வில்வம் மரம். வில்வம், நீண்டு வளர்ந்து கிளை பரப்பி காணப்பட்ட ஒரு அடர்த்தியான மரம் என்று சொல்லலாம். வில்வ மரம். அந்த வில்வ மரத்தின் மீது ஏறி இருந்து தான் கொண்டு போய் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரத்தையும் அதில கொஞ்ச நீரையும் எடுத்துக்கொண்டு சென்று மிகுந்த ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். தனக்கு ஏதாவது உணவு கிடைக்குமா என்று காத்து கொண்டிருக்கிறார்.
அந்த சந்தர்ப்பத்தில பாருங்கள், நீண்ட நேரத்திற்கு பின்னர் ஒரு மான் வருகின்றது. மானை நோக்கி குறிவைக்கிறார். தன்னுடைய இரைக்காக, உணவுக்காக. மான் அண்ணாந்து பார்த்துவிட்டு, அந்தோ பரிதாபமாக அவரிடம் கெஞ்சி கேட்குது. "வேடுவனே, என்னை விட்டுவிடு. என்னுடைய குழந்தைகளுக்கு, அதாவது அந்த மான் குட்டிகளுக்கு நான் கொஞ்ச நேரம் புல் மேய்ந்ததன் பின்னர் பால் அருந்தச் செய்ய வேண்டும், உணவு வழங்க வேண்டும். அதன் பின்னர் உன்னுடைய இந்த சன்னிதானத்திற்கு, இந்த இடத்திற்கு வருகிறேன். நீ என்னை இரையாடி என பெற்றுக்கொள்ளலாம், வேட்டையாடி இறை மீட்டுக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை, என்னை நம்பு" என்று சொல்லி கெஞ்சுது. என்றும் இளகாத அந்த மனம், சுஸ்வராவினுடைய அந்த மனம் இளகுகின்றது. நம்பிக்கையோடு, சரி நீ போயிட்டு வா என்று சொல்லி மீண்டும் அவதானித்து காத்திருக்கிறார். சென்ற மான் திரும்பி வரவில்லை. வேறொரு மான் பல மணித்தியாலங்கள் பின்னர் வருகின்றது. அந்த மானும் வேறொரு காரணம் காட்டி இவரிடம் கெஞ்சுகின்றது. இப்படி தொடர்ந்து 2, 3, 4 மான்களை தவற விட்டு விட்டார் இந்த சுஸ்வராவ். அதனால் அவருக்கு உணவில்லை. அவர் அந்த மரத்திலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே எல்லாம் அவருக்கு பக்கத்திலே இருந்த அந்த பாத்திரத்தில் இருந்த நீர் அப்படியே வடிந்து வந்து கீழுக்கு அந்த மரத்தின் அடியே இருந்த ஒரு கல்லின் மீது படிகின்றது. ஒவ்வொரு டிராப்ஸா, ஒவ்வொரு துளி துளியா அப்படியே விழுந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அப்படியே விழ 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 அந்த கல்லு தூய்மை பெறுகின்றது. பாருங்கள், அந்த கல்லில இருந்த தூசுகள் அகலச் செல்லுகின்றன. மிகுந்த களைப்போடு இருந்தவருக்கு அசரீரியான ஒரு குரல் கேட்குது. எல்லா மான்களை நான் கொல்லாமல் விட்டு விட்டேனே, இப்போது என்னுடைய குடும்பத்துக்கு யாரு உணவு கொடுப்பது, யாருக்கிட்ட நான் கெஞ்சி கேட்பது என்று சொல்லி கவலையோடு இருக்கக்குள்ளதான் அந்த கல்லின் மீது ஒரு ஒளி பிரவாகம் போன்றது ஒரு உணர்வும், அதே போல அசரீரியான ஒரு மாய ஓசையும் கேட்கின்றது. சுஸ்வராவ் திடுக்கிட்டு அந்த மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த கல்லு சிவலிங்க ரூபத்தை காட்டுகின்றது. சிவனுடைய திருவடிவத்தை உடையதாகது சிவலிங்க ரூபத்தை காட்டி, அதிலிருந்து சிவபெருமான் அப்படியே காட்சி தருவது போன்று ஒரு ஒளிப்பிளம்பு வடிவம் அப்படியே தோன்றுகின்றது. இப்போது அங்கே வந்த தெய்வம் பேசுகின்றது. சிவன் பேசுகின்றார். சுஸ்வராவ், என்னை கவனி. இந்த சிவ நாளின் அடையாளமாக, இன்று சிவராத்திரி தினம், இந்த தினத்தின் அடையாளமாக, நீ எந்த உயிரையும் கொல்லாமல் விட்டதன் அடையாளமாக, அதற்கு பிரதி உபகாரமாக உனக்கு சார்ந்த குணத்தை நான் அருளுகின்றேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கோபம் எழாது, கோபம் வராது, பதட்டம் இருக்காது, வறுமை வராது, உன்னுடைய குடும்பமும் நிம்மதியாக வாழும். அது மட்டுமல்லாது யாருக்கும் கிடைக்காத கிருஷ்ண பாக்கியத்தை நான் உனக்கு அருளுகிறேன். அடுத்த பிறவியில் நீ கிருஷ்ணனோடு பிறப்பாய், கிருஷ்ணனோடு இருப்பாய், கிருஷ்ணனுக்காக குரல் கொடுப்பாய், உயிர் துறப்பாய் என்ற அடிப்படையில அந்த சிவன் ஆசீர்வாதம் செய்கின்றார். அதே போல இந்த பிறவியில சொல்லிவிட்டு செல்லுகின்றார் அந்த சிவன், சிவபெருமான். இந்த பிறவியிலே சுஸ்வராவ் என்று வைத்த பெயர் அடுத்த பிறவியில் உனக்கு குகனாக மாறிவிடும். நீ கங்கையில் வாழக்கூடிய வேடுவனாக மாறிவிடுவாய். இந்த இருப்பிடத்தை விட்டு அகன்று சென்று அந்த இருப்பிடத்தில் பிறந்து வந்து கிருஷ்ணருடன் வாசம் செய்வாய் என்று சொல்லிவிட்டு மறைகின்றார். பாருங்கள் மாணவர்களே, இதுதான் குகன் ராமனோடு மிகுதியான அன்பு கொண்டமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இராமன் ஒரு அவதாரம், கிருஷ்ணருக்கு 10 அவதாரங்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். மச்ச அவதாரம், வராக அவதாரம், கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம் என பலராம அவதாரம், இப்படி 10 அவதாரங்கள் இருப்பதாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு, வாமன ரூபம், வாமன அவதாரம் அப்படி என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கின்றன. சந்தர்ப்பங்கள் வரக்குள்ள நான் அதனை கற்றுத் தருகிறேன். அந்த அடிப்படையில மாணவர்களே, ராம அவதாரத்தில தான் கிருஷ்ணர் ராமனாக பிறந்திருக்கிறார். அதான் கம்பராமாயணம். கிருஷ்ணர் என்ற கடவுள் ராமனாக அவதாரம் செய்தது. அதனால ராமனுக்கிட்ட தெய்வீக சக்தி, தெய்வீக தன்மைகள் கூடுதலாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் இந்த சிறப்புகள் பெற்ற இந்த சுஸ்வராவ் குகனாக பிறந்து மிகவும் நட்பு கொள்ளுகின்றார். மிக இனிப்புக்குரிய இனியவனாக மாறிவிடுகின்றார். பாருங்கள்,
இந்த உலகத்திலே தோன்றிய சிறந்த நண்பர்களை பத்தி ஆய்வாளர்கள், இலக்கிய அறிஞர்கள், மேதைகள் எல்லாம் சிறப்பாக சொல்லி கொண்டு போவார்கள். கிருஷ்ணர் குசேலர், ராமன் குகன், பாருங்கள், மிக சிறந்த நட்புக்கு அடையாளங்களாக இவர்களை சொல்வது வழக்கம். என்ன சரியா? கிருஷ்ணர் குசேலர், இராமன் குகன், பாருங்க, மிகுதியான பெருமதியான நட்பு. எங்கட இஸ்லாமிய சமயத்திலையும் என்ன பெருமானார் அபூபக்கர் அலி அப்படி சொல்லுவார்கள். அவங்க இருவரும் மிகுதியான நட்பை பேணி வந்தாங்க அப்படின்னு சொல்லி. எனவே நட்புக்கு பாத்திரமாகிய ஒரு கதாபாத்திரமாக இந்த குக கதாபாத்திரம் இந்த குக படலத்தில் வடிவமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல மாணவர்களே, கம்பராமாயணத்திலே இடம்பெறுகின்ற ஒரு பகுதியாக இந்த குகப்படலம் இருக்கின்றது. பொதுவாக கம்ப ராமாயணத்திலே 7 காண்டங்கள் இருக்கின்றன. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரணிய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இறுதியாக சேர்க்கப்பட்ட உத்தர காண்டம். பாருங்கள், அதே போலதான் குகப்படலமும் அயோத்தியா காண்டத்திலே இடம்பெறுவதாக காட்டப்படுகின்றது. பாருங்க, இந்த குகப்படலம் என்ற பெயர் அழைக்கப்படுவதற்கான காரணமாக பரதன் குகனை சந்தித்து அவனது உதவியுடன் அவனும் உடன் வந்தவர்களும் கங்கையை கடந்து வனம் சென்று இராமனை காண முடிந்ததை விளக்குகின்ற தன்மையினால குகனது செயல்களை விளக்குவதாலும் இது குகப்படலம் என அழைக்கப்படுகிறது. இந்த குகப்படலத்திலே மாணவர்களே மொத்தமாக 72 பாட்டுகள் உள்ளனவாம். பாருங்கள் மாணவர்களே, அதே போல இங்கு எங்களுடைய அழகாக தரம் 10க்குரிய அழகாக 11க்குரிய பாடப்பகுதியாக சேர்க்கப்பட்டது 8 பாடல்கள். இந்த குகப்படலத்தினுடைய கதை சுருக்கத்தை நாங்கள் அறிய வேண்டும். முதலாவது, இராமனை தேடி வந்த அந்த பரதன் கங்கை கரையை சேனைகளுடன் அடைகிறார். அடுத்தது, பரதனை கண்ட குகன் சந்தேகமுற்று போருக்கு தயாராகுமாறு தன் சேனைக்கு கட்டளை இடுகிறார். அடுத்தது, குகன் பரதனை காண தனி நாவாயில், அதாவது தோணியில் வடகரைக்கு வருகின்றார். சுமந்திரன் மூலம் இராமனின் சகோதரன் போன்றவன் குகன் என்பதை அறிந்த பரதன் அவனை அன்போடு நோக்குகின்றார். அதே போல பரதனின் எளிமை கோலம் கண்ட குகன் தான் தவறாக எண்ணியதற்கு வருத்தப்படுகின்றார். அடுத்தது மாணவர்களே, பரதனை வாழ்த்தி இராமன் உறங்கிய இடங்களை காட்டி இலக்குமணன் செயல்களையும் எடுத்து கூற பரதன் வருத்தமுறுகிறான். அதே போல மாணவர்களே, குகன் கட்டளைப்படி வரவழைக்கப்பட்ட தோணிகளில் ஏறி பரதனும் சத்துருக்கனும் தாய்மார்களும் உடன் வந்தோரும் சேனைகளும் கங்கை கரையை கடந்து தென் திசையை அடைகின்றனர். அடுத்தது மாணவர்களே, இடையில் தோணியில் தாய்மார்களை குகனுக்கு பரதன் அறிமுகம் செய்து வைத்தல், குகன் அவர்களை வணங்குதல் போன்ற விடயங்கள் காட்டப்படுகின்றன. அதே போல மாணவர்களே, தாய்மார்கள் பல்லக்கில் வர, பரதன் நடந்து வரும் பரதனை பரத்துவாச முனிவர் வரவேற்றல் ஆகிய செய்திகள் இந்த குகப்படலத்தில் கூறப்படுகின்றன. இப்ப பாருங்க மாணவர்களே, உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது பரதன் நாவாயில் ஏறுதல். நாவா என்பது தோணியை குறிக்கும் இல்லையா? பாருங்கள், அதை கம்பன் எவ்விதம் சொல்லுகின்றார் என்று சொல்லி பாருங்கள். சுழித்து நீர்வரு துறை ஆற்றை சூழ்படை கழித்து நீக்கியது என கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேல் ஏறினான் தானும் ஏறினான். பாருங்கள், செய்யுள் பகுதியை காட்சிப்படுத்தப்படுகின்றது. பாருங்கள், சுழித்து நீர் வரு துறை ஆற்றை சூழ்படை கழித்து நீக்கியது என்ன கள்ள ஆசையை அழித்து வேறு அவனி பண்டு ஆண்ட வேந்தரை இழித்து மேல் ஏறினான் தானும் ஏறினான். முதலாவது செய்யுள் பகுதியை சிறப்பாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள்.
ஒவ்வொரு சொற்களாக நீங்கள் பிரித்து நோக்க வேண்டும். சொற்களை பிரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இடர்பாடுகள் இருந்தால் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆறுதலாக, அமைதியாக, நிதானமாக வகுப்பை நாங்க கொண்டு செல்றதுக்கு முயற்சி செய்கிறோம். பாருங்கள். அப்போ கொண்டு கூட்டலும் பதவுரையும் என்ற அடிப்படையில் இங்கே காட்டப்படுகின்ற செய்யுட்பகுதிகள் கொஞ்சம் மாறி வரலாம். எப்படி பாருங்கள். இங்கே காட்டப்படுகின்ற செய்யுட்பகுதிகள் அப்படியே பரீட்சைக்கும் இதே அமைப்பில்தான் போடுவார்கள். ஆனா எங்களுக்கு கருத்தை புலப்படுத்தக்கூடிய வகை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையா? அதனால கொண்டு கூட்டல் பதவுரை நாங்கள் பார்க்கலாம். டெஸ்டுக்கு சூழ்படை என்ற சொற்பிரயோகம் வரும். என்ன? சூழ்படை நீர் சுழித்து வரு துறை ஆற்றை, அப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும். சூழ்படை நீர் சுழித்து வரு துறை ஆற்றை கழித்து நீக்கியது என கள்ள ஆசையை அழித்து, கழித்து நீக்கியது என கள்ள ஆசையை அழித்து அவனி பண்டு ஆண்ட வேறு வேந்தரை இழித்து மேல் ஏறினான் தானும் ஏறினான். இவ்விதமாக அமைய வேண்டும். அவ பாருங்கள் மாணவர்களே, சூழ்படை அப்ப தன்னை சூழ்ந்து நின்ற பரதனது படை என்பது பொருளாகும். பாருங்கள், சூழ்படை தன்னை சூழ்ந்து நின்ற பரதனது படை. நீர் சுழித்து வரு துறையாற்றை, பாருங்கள், நீர்ச்சுழியை உண்டாக்கி வருகின்ற துறைகளையுடைய கங்கை ஆற்றை. எப்படி வர வேண்டும்? நீர் சுழித்து வரு துறை ஆற்றை. அப்ப நீர்ச்சுழியை உண்டாக்கி வருகின்ற துறைகளை உடைய கங்கை ஆற்றை கழித்து நீக்கியது என தாண்டி கடந்ததாக. பாருங்கள், கழித்து நீக்கியது என தாண்டி கடந்ததாக. கள்ள ஆசையை அழித்து, வஞ்சனைகளுடன் கூடிய ஆசையை அழித்து அவனி பண்டு ஆண்ட வேறு வேந்தரை இழித்து. பாருங்கள் மாணவர்களே, இவ்வுலகினை முன்னர் ஆட்சி செய்த ஏனைய அரசர்களை எல்லாம் தாழச் செய்து, இவ்வுலகினை முன்னர் ஆட்சி செய்த ஏனைய அரசர்களை எல்லாம் தாழச் செய்து மேல் ஏறினான் தானும் ஏறினான். பாருங்கள், மேன்மை கொண்ட குணத்தால் ஏறிய பரதனும் படகில் ஏறினான் அல்லது நாவாயில் ஏறினான். அங்கே பொருள் காட்டப்படுகின்றது. பாருங்கள், ஸ்கிரீன்ல திரையில விழுகுது இல்லையா? பாருங்கள், தன்னை சூழ்ந்து வந்த சேனை நீர்ச்சுழியை செய்து கொண்டு வருகின்ற துறைகளையுடைய கங்கையை தாண்டி கடந்ததாக வஞ்சனையோடு கூடிய ஆசையை அழித்து முன்பு உலகாண்ட பிற அரசர்களை தாழச் செய்து மேன்மை உற்றவனான பரதனும் படகில் ஏறினான். பாருங்கள், அப்ப இந்த செய்யுளினூடாக பரதனுக்கு, பாருங்க, இந்த பரதனுக்கு ஏனைய அரசர்களுக்கு இருப்பது போன்ற பதவி ஆசை, பதவி மோகம் இல்லவே இல்லை என்பதை கம்பன் மறைமுகமாக காட்டுகின்றான். பாருங்கள் மாணவர்களே, பரதனுக்குரிய சிறப்பும் கம்பராமாயணத்திலே மிக அழகான முறையில் கம்பரினாலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பரதனுடைய சிறப்பை சொல்லி படித்து கற்றுக்கொண்டு போகின்ற அந்த வேளையில் இந்த கம்பராமாயணத்தில் பரதன் சிறந்தவனா இராமன் சிறந்தவனா என்ற ஐயம், சந்தேகம் வாசகர்களுக்கு ஏற்படுகின்றனவா. அந்த அளவுக்கு கம்பன் பரதனையும் போற்றி போற்றி புகழ்ந்து அழகாக பாடியிருக்கிறார். பரதன் அறத்தின் அணி, அப்படி சொல்லுகின்றான் கம்பன். 1000 இராமர்களுக்கு மேம்பட்டவன் பரதன், அப்படி சொல்லுகின்றார் இந்த கம்பன். அப்போது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது, இந்த பரதன் சிறந்தவனா இந்த ராமன் சிறந்தவனா என்ற சந்தேகம். இருந்தாலும் இராமனுக்கு நிகர் இராமன் தான், பரதனுக்கு நிகர் பரதன் தான். அவரவர் கதாபாத்திரத்துக்கு ஏற்ப அந்தந்த சிறப்புகள் என மிகவும் அழகான முறையில் அமைந்திருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போது இங்கே முன்னிறுத்தப்படுவது பரதனை. பாருங்கள் மாணவர்களே, அப்ப இதுக்குரிய
மேலதிக விளக்கங்களாக நாங்கள் சில விடயங்களை பார்த்துக் கொள்ள இயலும். என தனது ராமனுக்கு அரசாட்சியை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மண்ணாசை அளித்தவன் இந்த பரதன். அந்த விடயத்தை நீங்கள் விளங்க வேண்டும். இப்ப ராமன் காட்டுக்கு சென்று விட்டார். உண்மையிலேயே அந்த கூனியின் சூழ்ச்சிப்படி கைகேயின் பிரச்சனைகளுக்கு உட்பட்ட தசரதன் தடுமாற்றத்தினால ஆட்சி முறைகேடாக மாறுகின்றது. மூத்த மகன் இருக்கின்ற பொழுது இளைய மகனுக்கு ஆட்சி கைமாற்றப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே கேக்கிய மன்னன் என தன்னுடைய மூத்த வாப்பா அம்மாவினுடைய அப்பா கேக்கிய நாட்டில தான் இந்த பரதன் போயிருக்கிறான். இதை பயன்படுத்தித்தான் இந்த கைகை என்ன செய்கிறான், வரத்தை கேட்டு பிடிக்கிறான். ராமன் அதை தலைமையில ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சிற்றன்னைய தாயாக மதித்து அப்படி அந்த காட்டுக்கு வந்து விடுகிறார். வேறு அரசர்களாக இருந்தா, பரதன் இருக்கின்ற இடத்திலே வேறு மன்னர்களாக இருந்தா இதுதான் சாட்டென்று சொல்லி என்ன நடந்திருக்கும், அந்த ஆட்சியை நாங்கள் செய்வோம், தொடர்ந்து கொண்டு போவோம் என்று சொல்லி சுகபோகத்தில் திளைத்திருப்பார். ஆனால் பரதன் அவ்வாறு செய்யவில்லை. தன்னுடைய அண்ணனை தேடி இந்த அரும் காட்டிற்கு வருகின்றார். பாருங்க, அவை ஏனைய மன்னர்களை விட உயர்ந்து விட்டான் என்பதும் மேன்மை குணத்தில் முன்னேறி விட்டான் என்பதும் இங்கே கம்பன் காட்டக்கூடிய விடயங்களாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது. பாருங்கள், கள்ளம் என்பது வஞ்சனையை குறிக்கும், அவனி என்பது உலகத்தை குறிக்கும். பாருங்கள், இதுல அருஞ்சொற்களாக எடுக்கக்கூடிய அமைப்பில என்ன, கள்ளம் வஞ்சனை, அவனி உலகம். மற்ற பெருவாரியான சொற்கள் எல்லாமே இலகுவான சொற்களாகத்தான் காணப்படுகின்றன. அப்படியே மாணவர்களை பாருங்கள், இரண்டாவது செய்யுளுக்கு வருகிறோம். பரதன் நாவாயில் ஏறுதல் முதலாவது செய்யுள். இரண்டாவது செய்யுள் இப்பொழுது உங்களுக்கு காணக்கூடிய அமைப்பில் இருக்கும். பரதன் குகனுக்கு கோசலையை அறிமுகம் ஆக்குதல். பாருங்கள், செய்யுள் இருப்பது போல் அப்படியே வாசித்து விடுங்கள். மரா சந்திப்பிற்கு மீண்டும் கொண்டு கூட்டல் அமைப்புக்கு வரலாம் பின்னர். என பாருங்கள் மாணவர்களே, சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி, கொற்றத்தார் குறிசில் இவர் ஆரென்று குகன் வினவ, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதற் தேவி, மூன்று உலகு ஈன்றாளை முன் ஈன்றானை, பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். பாருங்கள் மாணவர்களே, கொண்டு கூட்டல் அமைப்பிற்கு பதவுரை அமைப்பிற்கு நாங்கள் எடுக்கலாம். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற, அப்ப உறவினர்கள் தேவர்களோடு வைத்து வணங்கும் வகையில் நின்ற. எப்படி வரப்போகின்றது பாருங்கள், சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற, உறவினர்கள் தேவர்களோடு வைத்து வணங்கும் வகையில் நின்ற, கோசலையை தொழுது நோக்கி. பாருங்கள், குகன் கோசலையை வணங்கி பார்த்து, கொற்றத்தார் குறிசில், அதாவது வெற்றி மாலையை அணிந்த பரதனே, வெற்றி மாலையை அணிந்த பரதனே, இவர் ஆர் என்று குகன் வினவ, இவர் யார் என்று குகன் கேட்க, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, அரசர்கள் தங்கியிருக்கும் வாசலை உடைய முன்றில், வாசலை உடைய தசரதனின் மூத்த மனைவி. எப்படி பதில் சொல்றான் பாருங்கள், மூன்று உலகம் ஈன்றானை, மூன்று உலகத்தை படைத்த பிரம்மனை, அந்த மூன்று உலகம் அதலம் விதலம் பாதாளம், அதான் மூன்று உலகம். அந்த மூன்று உலகத்தையும் படைத்தவன் பிரம்மன் என்பது தமிழ் மக்களது நம்பிக்கை. பாருங்கள், மூன்று உலகத்தை படைத்த பிரம்மனை, முன் ஈன்றானை, முன்னால் தோற்றுவித்த இராமனை, பெற்றதால் பெரும் செல்வம், தான் பெற்றெடுத்ததால் அரசனாகிய பெரும் செல்வத்தினை, யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றான். நான் பிறந்த காரணத்தினால் இழந்த பெரியவள் என்று கூறினான். பாருங்கள், பரதன் குகனுக்கு கோசலையை அறிமுகமாக்குதல். பாருங்க, அப்ப பரதனும் கோசலையும் வந்து கொண்டிருக்கிறார்கள். கோசலை யாரு, ராமனை பெற்றெடுத்த தாய் இல்லையா? அப்ப கூடவே என்ன, தனது பெரியம்மா போன்ற பெண்ணோடு வந்து கொண்டிருக்கிறார் என இந்த பரதன். அதே போல இந்த குகன்
என கங்கை வேடன் யார் என்று அழகான முறையில கேட்டதற்கு ஒரு இரண்டு வசனங்களுக்குள்ள முழு ஆட்சி பரப்பையும் உலகத்தையும் சிறப்பையும் அழகிய முறையில் இந்த பரதன் காட்டி விடுகிறான். பாருங்கள் மாணவர்களே. சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற உறவினர்கள் தேவர்களோடு வைத்து வணங்கும் வகையில் நின்ற கோசலையை தொழுது நோக்கி குகன் கோசலையை வணங்கி பார்த்து, அந்த கோசலையின் அந்த தோற்றம் கூட ஒரு மிக அழகான லட்சுமி கடாட்சமாக தெய்வீக அம்சம் பொருந்தியதாக காட்டப்படுகின்றது. கொற்றத்தார் குரிசில் வெற்றி மாலையை அணிந்த பரதனை, இவ்விடத்துல பரதன் சிறப்பு வருது. பாருங்கள் எப்படிப்பட்ட பரதன் அவன். எப்போதும் அவனுடைய கழுத்தில் வெற்றி மாலை தொங்கிக் கொண்டிருக்கும். பாருங்கள், வெற்றி மாலையை அணிந்த பரதனே. இவர் ஆர் என்று குகன் வினவ, இந்த பெண்மணி யார், நீ என்னிடம் சொல்லு அப்படி கேட்க, அதற்கு அந்த பரதன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் பாருங்கள் மாணவர்களே. எடுத்த எடுப்பிலே இவர் ராமனை பெற்றெடுத்த தாய் என்று சொல்லவில்லை, என்னுடைய பெரியம்மா என்று சொல்லவில்லை. எப்படி சொல்றான்? கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, அரசர்கள் தங்கி இருக்கும் முன்றிலை உடைய தசரதனின் மூத்த மனைவி. ஏன் அரசர்கள் தங்கி இருக்க வேண்டும்? அயோத்திமா நகரம் பெரிய சாம்ராஜ்யம், அதனை ஆண்ட தசரதன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், அதான் சக்கரவர்த்தின்னு சொல்ல, அரசர்களுக்கு அரசன். அப்ப குறுநில மன்னர்கள் எல்லாம் இந்த பெருநில மன்னனிடம் வந்து வரி கட்டுவதற்காக அந்த டைமை கேட்டு காத்து கொண்டிருப்பாங்களாம். பாருங்க, டெக்ஸ் கட்டுறதுக்கு வாராக்கள் தங்கி இருப்பதற்கண்டு ஒரு சில பகுதிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுல அவங்கட அந்த டேர்ன் வரும் வரையும் அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட சிறந்த ஆட்சி தான் அந்த அயோத்தியின் தசரத மன்னனின் ஆட்சி. அதான் ராமனுக்கு கிடைக்கவிருந்தது. பாருங்கள், அப்ப பாருங்க, கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, அரசர்கள் தங்கி இருக்கும் முன்றிலை உடைய தசரதனின் மூத்த மனைவி. பாருங்கள், அடுத்தது இந்த ராமனுடைய பிறப்பை பற்றியும் கோசலையின் பிறப்பை பற்றி, இந்த கோசலையின் சிறப்பை பற்றியும் மிக அழகான முறையில சொல்றார். பாருங்கள் என்ன வந்திருக்கின்றது. பாருங்கள் மாணவர்களே, மூன்று உலகம் என்றானை. அப்ப இந்த மூன்று, மேல் உலகம், நடு உலகம், அதே போல கீழ் உலகம் நரகம் என கீழ் உலகம், இந்த மூன்றையும் படைத்தவர் பிரம்மனா. அந்த பிரம்மனை படைத்தவர் கிருஷ்ணர். சரியா? கிருஷ்ணர் தொப்புள்ள இருந்துதான் ஒரு நாபி கமலம் வந்துச்சாம், ஒரு தாமரை வந்துச்சாம். அந்த தாமரையில உறங்குவது போல பிரம்மன் அப்படி எழுந்து வந்தாராம். இது தமிழ் மக்களுடைய அந்த புராண இதிகாச நம்பிக்கை, அவங்களோட சமயம் சொல்லுகின்ற விடயம். ஒவ்வொரு சமயத்துக்கும் வேறு வேறு நம்பிக்கைகள் இருக்கின்றது. நாங்கள் அதனை முதலில் மதிக்க பழக வேண்டும். எங்களுடைய இஸ்லாமிய சமயம் அதைத்தான் சொல்லுகின்றது. ஏனைய சமயங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், எந்த ஒரு சமயத்தையும் குறை கூற வேண்டாம் என்று எங்களுடைய இஸ்லாமும் சொல்லித் தருகின்றது, இல்லையா மாணவர்களே? அதனை போலதான் இந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். இந்துக்களுடைய அந்த நம்பிக்கை எதுவாக இருக்கும் என்று இருந்தால், இந்த மூன்று உலகத்தையும் அந்த பிரம்மன் படைக்கிறார். அந்த பிரம்மனை கிருஷ்ணர் படைக்கிறார். கிருஷ்ணர் எப்படி படைக்கிறார்? கிருஷ்ணர் தொப்புளில் இருந்து ஒரு அழகிய நாபி கமிலம் அப்படியே அந்த தாமரை அப்படியே வெளியாகின்றது. அந்த தாமரை மலர்ல துயில் கொள்ளுவது போல இந்த பிரம்மன் வருகின்றார். அவருடைய கைகளில் மூன்று உலகம் தாங்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு நம்பிக்கை. சுருக்கமாக அந்த விடயத்தை சொல்லுகிறேன். இதுக்கும் பெரிய பெரிய வரலாறுகள் இருக்கின்றன, அது இப்போது எங்களுக்கு தேவையில்லை. பாருங்க, மூன்று உலகம் ஈன்றான் என முன் ஈன்றாளை. அப்ப முன்னால் தோற்றுவித்த இராமனை, முன் ஈன்றானை, முன்னால் தோற்றுவித்த இராமனை, பெற்றதால் பெரும் செல்வம், தான் பெற்றெடுத்ததால் அரசாகிய பெரும் செல்வத்தினை. இப்ப ராமனை பெற்ற தன்மையினால்தானே பாருங்க அந்த அரச சுகபோகம் கிடைக்கவில்லை, அதனை கவலையோட சொல்றார். பாருங்க இந்த பரதன். சரியா? யான் பிறத்தலால், அப்ப நானும் வந்து பிறந்துட்டேனே, தன்னைத்தானே நொந்து கொள்றான் பரதன். பாருங்க இவ்வளவு நல்ல மனம். நான் பிறந்த காரணத்தினால் துறந்த பெரிய ஆள் என்றான். இழந்த பெரிய பெண் தான் இந்த தெய்வீக அம்சம், தாய்மை கடாட்சம் பொருந்திய இந்த தூய்மையான பெண் என்று சொல்லுகின்றான். பாருங்கள், சில சந்தர்ப்பங்கள்ல பாருங்கள், தன்னுடைய கைகேயி தாய் செய்த இந்த ஈனச் செயலை கண்டிக்கின்ற அந்த பரதன்
கோசலை போன்ற அந்த நல்ல மனம் படைத்த நல்ல குணம் படைத்த அந்த பெண்ணை பெரிதாக எடுத்து காட்டுகிறான். இப்போது பாருங்கள் மாணவர்களே, பொருள். உறவினரும் தேவர்களும் வணங்கும்படி தங்கிய கோசலையை குகன் வணங்கி நோக்கி பரதனை பார்த்து, வெற்றி மாலை அணிந்த ஆடவர் திலகனே, இவர் யார் என்று வினவ, பரதனும் அரசர்கள் தங்கியிருக்கும் முன்றிலை உடைய தசரதனின் மூத்த மனைவி, 3 உலகத்தை படைத்த பிரம்மனை தோற்றுவித்தவனான இராமனை தான் பெற்றெடுத்ததால் அரசாகிய பெரும் செல்வத்தினை நான் பிறந்த காரணத்தால் இழந்த பெரியவள் என்று கூறினான். அப்ப இந்த செய்யுளை பொறுத்தவரையில் இது சிறப்பு எதுவாக இருக்கும், மேலதிக விளக்கம் எதுவாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது பாருங்கள், பரதன் கோசலை அறிமுகம் செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறான். அதாவது இந்த ராமனை பெற்றதால் அரச செல்வத்தை பெற்றவள் என்றும், தான் பிறந்ததன் காரணமாக அந்த செல்வத்தை இழந்தவள் என்றும் தன்னைத்தானே கோபித்துக் கொள்வதனை இந்த பாடல் விளக்குது. பாருங்கள் மாணவர்களே, இந்த செய்யுள்ள இருந்து பகுதி 1க்கு MCQ அமைப்பில, MCQ டைப்பில, அதே போல இலக்கிய பகுதி 3ல முதல் 10 கேள்விகளுக்குள்ள ஒரு கேள்வியாக அமையக்கூடியது கொற்றம் வெற்றி. பாருங்கள், இதுல உள்ள அருஞ்சொல்லுக்கான விளக்கம் தருகின்றேன். கொற்றம் வெற்றி. தார் என்பது மாலை, தார் கொற்றத்தார் என்று வருகின்றது. பாருங்கள், கொற்றத்தார், கொற்றம் என்பது வெற்றி, தார் என்பது மாலை. 3வது வரியில காட்டப்படுகின்றது செய்யுள். பாருங்கள், கொற்றம் வெற்றி, தார் என்பது மாலை, குறிசில் தலைவன், கோக்கள் அரசர்கள், வைகும் என்பது தங்கும், பாருங்கள், முற்றம் முன்றில், துறந்த என்பது இழந்த. பாருங்கள் மாணவர்களே, அடுத்த விடயம் 3வது செய்யுளுக்கு வந்துவிட்டோம். பாருங்கள், 3வது செய்யுள் பகுதி, பரதன் கோசலைக்கு குகனை அறிமுகம் செய்தல். பாருங்கள் மாணவர்களே, என்றலுமே அடியின் மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை. பாருங்கள், என்றலுமே அடியின் மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை, இவன் யார் என்று கன்று பிரி காராவின் துயருடைய கொடி வினவ, களற்கால் மைந்த. அப்ப அதனை சேர்த்தெடுக்கலாம். என இன் துணைவன், களற்கால் மைந்தன் இன் துணைவன், இராகவனுக்கும் இலக்குவற்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான். பாருங்கள், அடுத்த பகுதி, குன்று அணைய திரு நெடும் தோள் குகன் என்பார். இந்த நின்ற குறிசில் என்றான். இன்னின்ற குறிசில் என்றும் எடுக்கலாம். இந்த நின்ற குறிசில் என்றான். பாருங்கள் மாணவர்கள், அவன் செய்யுள் பகுதியின் தொடரை பாருங்கள். என்றலுமே, பாருங்கள் மாணவர்களே, என்று கூறியதுமே அடியின் மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை, கோசலையின் பாதங்களில்
நீண்ட நேரம் வீழ்ந்து கிடந்து அழுத குகனை. கோசலையின் பாதங்களில் நீண்ட நேரம் வீழ்ந்து கிடந்து அழுத குகனை. இவன் யார் என்று கன்று பிரி கார் ஆவின் துயருடைய கொடிவினவ. கன்றை பிரிந்த கார் ஆவின் பசுவின் துயரினை உடைய கொடி போன்ற சீதை கேட்க. பாருங்கள். அடுத்தது களல் கால் மைந்தன். பாருங்கள். வீர களல் அணிந்த கால்கள் உடைய பரதன். களல் கால் மைந்தன் என்பது வீர களல் அணிந்த கால்கள் உடைய பரதன். இன் துணைவன் இராகவனுக்கு. பாருங்கள். இராமனுக்கு இனிய நண்பர். இராமனுக்கு இனிய நண்பர். அடுத்தது சொல்லுகிறார் பாருங்கள் மாணவர்களே. இலக்குவர்க்கும் இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான். இலக்குவனனுக்கும் சத்துருக்கனுக்கும் பரதனாகிய எனக்கு மூத்தவன். குன்று அணைய. அப்ப மலையினை போன்ற. பாருங்கள். திரு நெடும் தோள் குகன் என்பான். திரட்சியான நீண்ட தோள்களினையுடைய குகன் என்பவன். இந்நின்ற குரிசில் என்றான். இந்த ஆண்மகன் என்று கூறினான். அவ இந்த செயலுக்குரிய பொருளை பாருங்கள் மாணவர்களே. முன்பாட்டில் கூறியவாறு என்று சொல்லப்படுது. நாங்கள் முன்னர் பார்த்த விடயத்தினை அடியொற்றியதாக என பாருங்கள். பரதன் கோசலை அறிமுகப்படுத்தியதும் அதான் அதுக்குரிய விளக்கம் என்று கூறியதும் கோசலையின் பாதங்களில் நீண்ட நேரம் வீழ்ந்து கிடந்து அழுத குகனை இவன் யார் என்று கன்றை பிரிந்த காராம் பசுவின் துயரினை உடைய கொடி போன்ற இடையினை கொண்ட சீதை கேட்க. வீரக்கழல்களை அணிந்த பரதன். பாருங்கள். வீரக்கழல்களை அணிந்த பரதன் இராமனுக்கு இனிய நண்பன். இலக்குவனனுக்கும் சத்துருக்கனுக்கும் எனக்கும் மூத்தவன். மலையினை போன்ற தோள்களினை உடைய குகன் என்பவன் என்று கூறினான். பாருங்க மாணவர்களே. இந்த செய்யுள்ள சிறப்பினை பொறுத்தவரையில் கோசலை யார் என்பதனை அறிமுகம் செய்ததும் கோசலையின் காலில் விழுந்து வணங்கி அழுத குகனை பரதன் கோசலைக்கு அறிமுகம் செய்த விதத்தினை இது காட்டுகின்றது. அப்ப பாருங்கள் மாணவர்களே. இந்த செய்யுள் பகுதியில சில அடிச்சிறப்புகளை நாங்கள் பார்க்கலாம். என அடி மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை. பாருங்கள். அடிது மிசை நெடிது வீழ்ந்து அழுவானை. இந்த தொடரை பற்றிய சிறப்பு எங்களிடம் கேட்கப்படலாம். நாங்கள் எப்படி அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும்? குகனின் அன்பு பெருக்கும் மனத்துயரமும் வெளிப்படுத்தப்படுகின்றது. குகனின் அன்பு பெருக்கும் மனத்துயரமும் வெளிப்படுத்தப்படுகின்றது. கோசலையின் துயரை மனதால் அறிந்து துன்பப்படும் தன்மை விளக்கப்பட்டுள்ளது. பாருங்கள். கோசலையின் துயரை மனதால் அறிந்து துன்பப்படும் தன்மை விளக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பாருங்கள் மாணவர்களே. கன்று பிரி காராவின் துயர். கன்று பிரி காராவின் துயர். அப்ப இதற்குரிய விளக்கமாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். பாருங்கள். கோசலையின் துயர் உவமையின் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. அப்ப இதற்குரிய உவமானம் என்னென்று வரும்? பாருங்கள் மாணவர்களே. எதுவாக இருக்கலாம்? உவமானம் கன்றை இழந்த தாய்ப்பசு. கன்று பிரி காராவின் துயர். இந்த தொடரில் கோசலையின் துயர் உவமையின் மூலம் விளக்கப்படுகின்றது. உவமானம் கன்றை இழந்த தாய்ப்பசு. காராம் பசு என்பது தாய்ப்பசு. உவமேயம் இராமனை பிரிந்த கோசலை. இராமனை பிரிந்த கோசலை. பொதுத்தன்மை துயர். பொதுத்தன்மை துயரம். இந்த செய்யுள் பகுதியை பொறுத்தவரையில் அடுத்த அடியை பாருங்கள் மாணவர்களே. குன்று அணைய திரு நெடும் தோள் குகன். குன்று அணைய திரு நெடும் தோள் குகன். குகனின் திரட்சியான தோள் உவமை அணியின் மூலம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது.
குகனின் திரட்சியான தோள் உவமை அணியின் மூலம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை பிரித்து நோக்கலாம் மாணவர்களே. உவமை உறுப்புகளை வைத்து பிரித்து நோக்கலாம். பாருங்கள். உவமானம் குன்று. உவமானம் குன்று. உவமேயம் குகனது நெடும் தோள். குகனது நெடும் தோள். பொதுத்தன்மை வலிமையும் அழகும். வலிமையும் அழகும். மேலும் இந்த செய்யுளை பொறுத்தவரையில அரும்பத விளக்கங்களாக அடி என்பது பாதத்தை குறிக்கும். பாருங்கள், அடி என்பது பாதம். துயர் துன்பம். இராகவன் இராமன். குரிசில் ஆண்மகன். பாருங்கள் மாணவர்களே. அடுத்தது மாணவர்களே, கோசலை கூறிய வாழ்த்துறையாக அடுத்த செய்யுட்பகுதி காட்டப்படுகின்றது. பாருங்கள். கோசலை கூறிய வாழ்த்துறை 4வது செய்யுள் பகுதி. 4வது செய்யுள் பகுதி. காட்சிப்படுத்தப்படுகின்றது. மாணவர்களே கவனியுங்கள். நைவீர் அலீர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய் வீரர் பெயர்ந்ததுவும் நலம் ஆயிற்று. ஆம் என்றே விலங்கல் திண் தோள் கைவீர களிறு அணைய காளை இவன் தன்னோடும் கலந்து நீங்க ஐவீரும் ஒரு வீர் ஆய் அகல் இடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றாள். மீண்டும் அதனை வாசித்து காட்டுகின்றேன் மாணவர்களே. பாருங்கள். நைவீர் அலீர் மைந்தீர் இனி துயரால் நாடு இறந்து காடு நோக்கி மெய் வீரர் பெயர்ந்ததுவும் நலம் ஆயிற்று. ஆம் என்றே விலங்கல் திண் தோள் கைவீர களிறு அணைய காளை இவன் தன்னோடும் கலந்து நீங்க ஐவீரும் ஒரு வீராய் அகல் இடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றாள். பாருங்கள் மாணவர்களே, இந்த செய்யுள் பகுதியை பொறுத்தவரையில் 2019 காப்போத்த உயர்தர பரீட்சைக்கும் தமிழ் பாடம் எடுக்கின்ற மாணவர்களிடம் வினவினால் விளங்கும். பகிரங்க பரீட்சைக்கு இதே செய்யுளை போட்டு கேள்விகள் கேட்டிருந்தார்கள். காப்போத்த உயர்தர நியூ சிலபஸ்லேயும் குகப்படலம் கங்கைகான் படலம் 72 செய்யுட்கள் காணப்படுகின்றன. அதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 10 ஒழுங்கா படிச்சிருந்தா அந்த மாணவர்கள் அதற்கு சிறப்பாக பதில் கொடுத்திருப்பார்கள். பாருங்கள், இப்ப கிரேட் 10 படிக்கிற விஷயம் 11க்கு வந்து A level தமிழ் எடுப்பதாக இருந்தால் அங்கேயும் செல்வாக்கு செலுத்துது. ரைட். இப்ப பாருங்கள் மாணவர்களே, மைந்தீர் என் பிள்ளைகளே இவர் கேட்கின்றார். பாருங்கள், மைந்தீர் என் பிள்ளைகளே இனி துயரால் நைவீர் அலீர். நாங்க கொண்டு கூட்டலுக்கு மாத்தி எடுக்க வேண்டும். இனி துயரால் நைவீர் அலீர். இனி துன்பத்தால் வருந்தாமல் இருப்பீர்களாக. மெய்வீரர் நாடு இறந்து காடு நோக்கி. அதாவது உண்மையான வீரர்களான இராம இலக்குமணர்கள் கோசலை நாட்டை கடந்து காட்டை நோக்கி. உண்மையான வீரர்களான இராம இலக்குமணர்கள் கோசலை நாட்டை கடந்து காட்டை நோக்கி. செய்யுளை கவனியுங்கள். மெய்வீரர் நாடு இறந்து காடு நோக்கி. அடுத்த பகுதியை பாருங்க மாணவர்களே. பெயர்ந்ததுவும் நலமாயிற்று ஆம் என்றே சென்றதுவும் நன்மையாயிற்று குகனது அன்பு கிடைத்தமையால் என்பது அதுக்கு பொருளாக அமைது. பாருங்கள்,
பெயர்ந்ததுவும் நலம் ஆயிற்று ஆமென்றே, சென்றதுவும் நன்மை ஆயிற்று புகனது அன்பு கிடைத்தமையால். விலங்கல் திண்தோள், பாருங்கள் மாணவர்களே, மலை போன்ற திரட்சியான தோள்களை உடைய. விலங்கல் திண்தோள், மலை போன்ற திரட்சியான தோள்களை உடைய. கைவீர களிறு அணைய, வீர செயல்களை செய்யும் ஆண் யானையை போன்ற. பாருங்கள் மாணவர்களே, காளை இவன் தன்னொடும் கலந்து, காளையாகிய இந்த குகனோடு சேர்ந்து. நீவீர் ஐவீரும் ஒரு வீராய், நீங்கள் 5 பேரும் ஒன்றாக. நீவீர் ஐவீரும் ஒரு வீராய், நீங்கள் 5 பேரும் ஒன்றாக. அகல் இடத்தை நெடுங்காலம், இந்த பெரிய உலகத்தை நீண்ட காலம். அழித்திர் என்றாள், ஆட்சி செய்து காப்பாற்றுங்கள் என்று கூறினாள். இப்போது பொருளை பாருங்கள் மாணவர்களே. புதல்வர்களே அல்லது என் பிள்ளைகளே, இனி துன்பத்தால் வருந்துவதற்கு உரியவர் அல்லவர். என்ன பாருங்கள் மாணவர்களே, அல்லது நாங்கள் எங்கட வசதிக்கு ஏற்பதை மாற்றியும் எடுக்கலாம். இங்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது சிரமமாக இருந்தால் இப்படி நீங்க சொல்லலாம், என் பிள்ளைகளே இனி துன்பத்தால் வருந்தாமல் இருப்பீர்களாக. இப்படி லேசாடுங்கள். பாருங்கள், இனி துன்பத்தால் வருந்தாமல் இருப்பீர்களாக. உண்மையான வீரர்களான இராம இலக்குமணர்கள் கோசலை நாட்டை கடந்து காட்டை நோக்கி சென்றதுவும் நன்மையாயிற்று. மலை போன்ற திரட்சியான தோள்களை உடைய துதிக்கையால் வீரச் செயல்கள் செய்யும் ஆண் யானையை போன்ற காளையாகி இந்த குகனோடு சேர்ந்து நீங்கள் 5 பேரும் ஒன்றாக இந்த பெரிய உலகத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்து காப்பாற்றுங்கள் என்று கூறினாள். பாருங்கள் மாணவர்களே, இந்த செய்யுள் பகுதியின் மேலதிக சிறப்பாக ஒரு தீமையிலும் நன்மை விளைகின்றது என்பதை இந்த கோசலையின் கூற்றியங்களுக்கு கூறி செல்லுகின்றது. ராமன் காடாள சென்ற காரணத்தினாலேயே குகனெனும் நட்பண்பு கொண்ட நண்பன் சகோதரன் கிடைத்துள்ளான் என்றும் இனி துன்பப்பட காரணமே இல்லை என்று கூறுவது நாங்கள் இங்கே கவனிக்கக்கூடிய அம்சத்தில் இருக்க வேண்டும். அதே போல மாணவர்களே, மைந்தீர் அருஞ்சொல் விளக்கத்தை பாருங்கள். மைந்தீர் என்பது பிள்ளைகள், புதல்வர்கள் என்ற கருத்தில் அமையும். மைந்தீர். நைவீர், பாருங்கள், நைவீர். நைவீர் என்பது வருந்தாமல் என்ற பொருளெடுக்கும். நைவீர் வருந்தாமல். விலங்கல், விலங்கல் என்பது மலை, மலையை குறிக்கும். விலங்கல் மலை. திண், திண் என்பது 3 சுழி என்ன பாருங்கள். திண்மை, அந்த சொல்லிலிருந்து பிறப்பது திண். திண் என்பது வலிமை. கை, துதிக்கை, தும்பிக்கையை குறிக்கும். களிறு ஆண் யானை. அகல், அகல் என்பது பரந்த, பெரிய, அகன்ற என்ற கருத்து தான் அது அகல். அகலிடத்தை என்று வருகின்றது. பாருங்கள், அகல் என்பது பரந்த. அழித்தீர், அழித்தீர், பாருங்கள், காப்பாற்றுவீர். அடிச்சிறப்புக்கு 2 பகுதிகளை கேட்கலாம் மாணவர்களே. இந்த செய்யுளை பொறுத்தவரையில் அடிச்சிறப்புக்கு 2 பகுதிகள் கேட்கப்படலாம். முதலாவது பகுதி விலங்கல் திண்தோள். பாருங்கள், விலங்கல் திண்தோள். அப்ப அதற்கு நாங்கள் எப்படி பதில் கொடுக்க வேண்டும்? குகனின் திரட்சியான தோள் உவமையின் மூலம் சிறப்பிக்கப்படுகின்றது. குகனின் திரட்சியான தோள், கொம்புலகரல்லனா தோள், உவமையின் மூலம் சிறப்பிக்கப்படுகின்றது. அதனை பிரித்து நாங்கள் காட்ட வேண்டும் இல்லையா? உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்ற அடிப்படையில் நாங்கள் காட்ட வேண்டும். உவமானம், உவமானம் விலங்கல், விலங்கல். உவமேயம் குகனது தோள், குகனது தோள். பொதுத்தன்மை வலிமை.
பொதுத்தன்மை, வலிமை. அடுத்த அடிச்சிறப்புக்கு கைவீர களிறு அணைய, கைவீர களிறு அணைய அப்படி ஒரு பகுதியை கேட்கலாம். அப்ப அதுக்குரிய விளக்கம் எப்படி கொடுக்க வேண்டும்? குகனின் வீரமானது உவமையின் மூலம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. குகனின் வீரமானது உவமையின் மூலம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. உவமானம் களிறு, உவமானம் களிறு, உவமேயம் குகன். பொதுத்தன்மை வீரம் அல்லது வலிமை, வீரம் அல்லது வலிமை. பாருங்கள் அன்புக்குரிய மாணவர்களே, தெளிவாக பாடலுக்கான பொருள்களையும் பரீட்சைக்கான வினாவிடை அமைப்பினையும் அடிச்சிறப்புகளையும் மேலதிக விளக்கங்களையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் இதில் தொடர்ச்சி அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பின் பணிவு. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.